இந்த சிங்கம் தன்னுடைய மனைவிக்கு, தன் பெண் சிங்கத்துக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு கொடுக்கிறதாம். அதனுடைய குடும்பத்தை நன்றாகவே கவனிக்கிறது. மனைவி பிள்ளைகளை கவனிக்கிற நல்ல ஒரு மிருகம் தான் இந்த சிங்கம் என்று வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஒன்று இறைக்காக கெர்ச்சிக்கிறது, அப்படின்னா இறையை தேடி போகிறது, உழைக்கிறது, கடினமாக உழைக்கிறது. இரண்டாவதாக இறைக்காக தேவனை தேடுகிறதா. அப்பா வீடை விட்டு தூரம் போகாதீங்க, சபையை விட்டு தூரம் போகாதீங்க. திருச்சபையை விட்டு நீங்கள் தூரம் போவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் மேல் குறைவுகள் வந்து வாழ்க்கையை அலங்கோலமாக மாறிவிடும். ஆகவே அப்பா வீடாகிய திருச்சபைக்கு ஓடி வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக ஒரு கர்த்தருடைய நாளில் இந்த தேவ செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரத்தை போல தான் இந்த வாரமும் நமக்கு லாக்டவுன்ஸ் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தடைப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் தேவாலயத்தில் கடந்து வந்து ஆராதிப்பதை போல பாக்கியமான அனுபவம் எதுவுமே இல்லை. அநேகர் இடத்துல சொன்னாங்க, என்னதான் ஆன்லைன் மீட்டிங் இருந்தாலும் டைரெக்டாக வந்து கர்த்தரை ஆராதிப்பதை போல ஒரு சிறந்த அனுபவம் எதுவும் இல்லை என்று. அது எங்களுக்கும் அப்படிதான். ஆனால் என்ன செய்வது, இந்த நிலைமை இப்படி இருக்கிறபடினால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் பயன்படுத்தி யூடியூப் மூலமாக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவராகிய தேவன் கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய தேவன் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவராகிய தேவன் கொடுப்பாராக என்று இந்த ஆரம்பத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற கர்த்தருடைய வார்த்தையினுடையதான தலைப்பு என்னவென்று சொன்னால், உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும் தேவன். God shall supply all your need என்று சொல்லப்படுகிறதான தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீங்கள் இதை ரொம்ப கவனமாக கேட்டு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையில கை கொள்ளுங்கள். நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாய் மாறும். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். Philippians 4:19. And my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, இந்த வசனம் நமக்கு நல்லா தெரிந்ததான ஒரு வேத பகுதி, வேத வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதும் போது இதை மென்ஷன் பண்ணுகிறார். இங்கிலீஷ்ல நீட் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீட் என்று சொன்னால் தேவைகள். தமிழ்ல குறைகள், குறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குறைவு என்று சொன்னாலும் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது என்ற அர்த்தம். நிறைவான ஒரு அனுபவம் இல்லை, அங்கு ஒரு தேவை இருக்கிறது என்ற அர்த்தம். ஆக மொத்தத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் அல்லது குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறார். பவுல் இங்கு எதை குறித்து சொல்லுகிறார்? முந்தின வசனங்களில் நான் வாசிக்கும் போது நமக்கு நன்றாக தெரியும். உணவை குறித்து சொல்லுகிறார், பணத்தை குறித்து சொல்லுகிறார், சூழ்நிலைகளை குறித்து சொல்லுகிறார். ஆக உணவு குறைவுபட்டது, பணம் குறைவுபட்டது, சூழ்நிலைகள் எதிராக மாறினது. அந்த நேரத்தில் எல்லாம் பவுலனுடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக மாற்றி கொடுத்தாராம். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் நாம் ஆராதிக்கிறதான தேவன். ஹல்லேலூயா! இந்த வசனத்தில் இருந்து 2 காரியங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறதான தேவன். எப்படி அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறார் என்பதையும், இரண்டாவதாக ஏன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வருகிறது என்பதை குறித்து நாம் ஒருமித்து இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். அதை நாம் பார்க்கலாம். ஆதியில ஆண்டவராகிய தேவன் மனுக்குலத்தை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கும் போதே ஒரு நிறைவான அனுபவத்தில் தான் ஆண்டவர் வைத்திருந்தார். கடந்த நாட்களில் கூட மன ரம்மியமான வாழ்க்கை என்று சொல்லுகிற தலைப்பில் உங்களோடு அதை பகிர்ந்து கொண்டேன். எந்த குறையுமே அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் மேன், மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான் குறைவுகள் அவனுடைய வாழ்க்கையில தென்பட ஆரம்பித்தது. நிர்வாணம் தெரிந்தது, கீழ்ப்படியாமையின் அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. இப்படி ஏராளமான குறைவுகள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. தேவன் சில நேரங்களில் குறைவுகளை அனுமதிக்கிறார். அப்படி ஒருவேளை தேவன் குறைவுகளை அனுமதித்தால் அவரே அதை நிறைவாக மாற்றுவார். பாருங்க, பவுலனுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறைவுகளை அனுமதித்தார்.
இந்த 19வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவார் என்று அவர் சொல்லுகிறார். ஆமீன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல ஒரு திருமண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை நிறைவாக மாற்றினார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக அது அவ்வாறு நடந்தது. ஆனால் சில நேரங்களில மனிதனுடைய பாவத்தின் மூலமாக மனிதர்கள் செய்கிற வேண்டாத செயல்களினால் அவர்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் வருகிறது. அது நிறைவாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த குறைகளை செய்திருக்கிறோமோ, நாம் செய்த பாவங்களை விட்டு வெளியே வந்து நம்மை நாம் சீர்படுத்தும் போது அந்த குறைவுகளை ஆண்டவராகிய தேவன் நிறைவாக மாற்றுகிறார். சரி, எப்படி ஆகினும் வேதத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளோடு கூட ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான அந்த நிறைவாக்குகிறதான காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி சங்கீதம் 34:10, Psalm number 34 verse number 10 இப்படி சொல்லுகிறது, The young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack any good thing. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தோ, அதாவது ஒருவேளை சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும், பொதுவா சிங்கத்தை பற்றி பைபிளில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சில குறிப்புகளை சிங்கத்தை பற்றி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சிங்கம் எப்படி தன்னுடைய இரையை அதாவது அதனுடைய உணவை கண்டுகொள்ளுகிறது, எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும், காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற சிங்கம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். யாரோ ஒருவர் சொல்லி இருக்கிறார், நாம் அதை பின்பற்றுகிறோம். ஒருவேளை ராஜாவாக இருக்கலாம், ராஜாவாக இல்லாமலும் இருக்கலாம். சிங்கம் அல்லது சிங்கத்தினுடைய குடும்பம் ஒருபோதும் பட்டினியாக இருப்பதில்லை. வேதத்திலிருந்து 7 வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆனால் 7ஐ நான் வாசிக்க விரும்பவில்லை. 2 வசனத்தை தான் வாசித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிங்கத்தையும் சிங்கத்தினுடைய உணவு முறைகளையும் குறித்து வேதம் சொல்லுகிறதான காரியம் வாசிக்க விரும்புகிற வசனங்களில் முதலாவதாக நாகூம் 2வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நாகூம் chapter number 2 verse number 12. The lion tore in pieces enough for his cubs, killed for his lionesses, filled his caves with prey and his dens with flesh அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு புரிந்திருக்கும், சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படி மொட்டையை வாசிச்சா ஒருவேளை உங்களுக்கு புரியாது. ஆனா சிங்கத்தினுடைய வெரி வெரி குட் கேரக்டர்ஸ், 3 கேரக்டர்ஸ் இங்கு இருக்கிறது. பல நேரங்களில் மனிதர்கள், எல்லா மனிதர்களையும் நான் சொல்ல விரும்பவில்லை, சில மனிதர்கள் செய்ய தவறுகிறதை கூட சிங்கம் செய்கிறது. என்ன 3 காரியம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? 1, இந்த சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறதா. ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி போடுகிறது. அதாவது ஒரு அப்பா ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் வெளியேண்டு பொருட்களை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பதை போல, அவன் பிள்ளைகள் கேட்பதை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பது போல சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்கு தேவையானவைகளை செய்கிறது. அப்படின்னா குட்டிகளை ஒருபோதும் பசியோடு இருக்க சிங்கம் அனுமதிப்பதில்லை. எப்பாடுபட்டாவது சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்கு இரையை கொண்டு வந்து போடுகிறது. இந்த வசனத்தை நான் நேற்றுக்கு தியானித்து கொண்டே இருந்தேன். எப்படியாவது இந்த சிங்கத்தினுடையதான சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கம் எப்படி தாட்சியாக இருக்கும், ஒருவேளை பட்டினியாக இருக்குமா அப்படின்னு அலசி ஆராய்ந்து கொண்டிருந்த போது கர்த்தர் கொடுத்த வசனம் இது. இந்த வசனத்தை பார்த்த உடனடியாக எனக்குள்ளாகவே ஒரு உற்சாகம் வந்தது. வாவ், சிங்கத்தை குறித்து இப்படி வேதம் எழுதி வைத்திருக்கிறது, இவ்வளவு நாளும் நாம் பார்க்காமல் போய்விட்டோமே என்ற உணர்வு எனக்குள்ளாக வந்தது. பாருங்க, சில அப்பா மார் குடிகாரர்களாயிருந்த தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்க மாட்டார்கள், தேவையானதை வாங்கி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சிங்கத்தை பாருங்க, சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கிறது, ஒருபோதும் பசியோடு இருக்க அனுமதிப்பதில்லை. 2வதாக பாருங்க, சிங்கம் செய்கிறதான ஒரு காரியம், தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொண்டு வருகிறதா. அப்படின்னா தன் பெண் சிங்கங்கள் என்று சொன்னால் சிங்கத்தினுடைய மனைவி, அதாவது இதனுடையதான பொண்டாட்டிக்கு தேவையான காரியத்தை அது செய்து கொடுக்கிறதாம். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, killed for his lionesses. அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆகாரத்தை ஏதோ சில மிருகங்களை துரத்தி போய் அதனுடைய தொண்டையை பிடித்து கழுத்தை பிடித்து கவ்வை இழுத்து கொண்டு வந்து பொண்டாட்டிக்கு வேண்டியதை கொடுக்குது. இல்லையா? ஆக அப்பா தன் குழந்தைக்கு செய்வது போல
கணவன் தன் மனைவிக்கு செய்வதை போல இந்த சிங்கம் செய்கிறது. ஆமென். ஒருவேளை யாராவது அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்யாமல் இருந்தால் இந்த சிங்கத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை வாங்கி கொடுங்கள். அனாவசியமாக இருப்பதை அல்ல, தேவையானவைகளை நான் சொல்லுகிறேன். மனைவிக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்காத கணவன்மார் இருந்தால் மனம் திரும்புங்கள். அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்கள். இந்த சிங்கம் தன்னுடைய மனைவிக்கு, தன் பெண் சிங்கத்துக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு கொடுக்கிறதாம். அதனுடைய குடும்பத்தை நன்றாகவே கவனிக்கிறது. மனைவி பிள்ளைகளை கவனிக்கிற நல்ல ஒரு மிருகம் தான் இந்த சிங்கம் என்று வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. இனி யார் சொல்லணும்? டிஸ்கவரி சேனல்ல சொன்னாலும் சொன்னாம போனாலும் பைபிள் நமக்கு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக நிஜமாகவே இருக்கும். சரி, மூணாவது என்ன காரியம் சிங்கத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது? இதே வசனம் சொல்லுகிறது, இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று அப்படின்னு சொன்னா அதனுடைய ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபில் பண்ணுதான். வீட்டில் வாங்கி வந்து ஸ்டோர் ரூம்ல கொண்டு வந்து பொருட்களினால நிரப்புகிறது. ஃப்ரிட்ஜ் எல்லாம் பொருட்களினால் நிரம்பி இருக்கிறது. அதாவது நாளைய தினத்திற்காக, குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எதிர்காலத்திற்காக அது சேமித்து வைக்கிறது. தன் மனைவி பிள்ளைகள் ஒருபோதும் பட்டினியா இருக்கக்கூடாது என்ற உணர்வோடு சிங்கம் சேமித்து வைக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் இந்த வசனத்தை இன்னைக்கு தான் பார்த்து தியானிச்சிருப்பீங்க. உங்க குடும்ப வாழ்க்கைக்கு இது ஒரு பயனுள்ளதாக மாறட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உங்க குடும்பத்தை நன்றாக கவனியுங்கள், சிங்கத்தை போல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த சிங்கம் வெறும் தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி இருக்கவில்லை, அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் குடும்பத்துக்காக உழைத்தால் மட்டும் போதாது, இதோடு சேர்ந்து இன்னொரு காரியத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். என்ன தெரியுமா? சங்கீதம் 104:21 இப்படி சொல்லுகிறது. Psalm number 104 verse number 21 இப்படி சொல்லுகிறது, that young lions roar after their prey and seek their food from God. பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். ரெண்டு காரியம் செய்து, ஒன்று இறைக்காக கர்ச்சிக்கிறது, அப்படின்னா இறையை தேடி போகிறது, உழைக்கிறது, கடினமாக உழைக்கிறது. இரண்டாவதாக இறைக்காக தேவனை தேடுகிறதாம். ஆண்டவரே, எனக்கு தேவையான ஆகாரத்தை கொடு, என் ஒய்ஃபுக்கு தேவையான, என் பிள்ளைகளுக்கு தேவையான, நாளைக்கு தேவையான ஆகாரத்தை நீர் கொடு. நீர் கொடுத்தால் மட்டுமே இவைகளை நான் கொண்டு வந்து என் மனைவி பிள்ளைகளுக்கும் நாளைக்காக சேர்த்து வைக்க முடியும் என்று சிங்கம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி முறையிடுகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா நான் நினைக்கிறேன், காட்டுல எல்லாம் சிங்கம் பீரும் பாருங்க, கர்ஜனை செய்யும். அது உண்மையிலேயே பசியோடோ கோபத்தோடோ அல்ல, அந்த சவுண்ட் அது கர்த்தரை நோக்கி கேட்கிறது. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு தேவையான இரையை கொடுமையா என்று. எவ்வளவு ஆச்சரியமான வசனங்கள் பாருங்க. ஆக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், சிங்கத்தின் குடும்பம் ஒருபோதும் பட்டினியாய் இருப்பது இல்லை. வேற பல வசனங்கள் இருக்கிறது. நான் சொன்னேன் 7 முக்கியமான வசனங்கள் இருக்கிற 2 வசனம் தான் படித்தேன். இன்னும் ஒரு 5 வசனங்கள் படிக்காம ஜஸ்ட் சொல்லி விடுறேன். சங்கீதம் 17:12 இப்படி சொல்லுகிறது, சிங்கம் மறைவிடங்களில் பதுங்கி இருந்து பீறுகிறது. அப்படின்னா பதுங்கி இருந்து மிருகங்கள் வரும்போது ஓடி போய் அதை கவி கொள்ளுகிறது என்று அங்கு பொருள்படுகிறது. சங்கீதம் 58:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உணவுகளை கட்டிப்பதற்கு தேவையான ஸ்ட்ராங் டீத், ரொம்ப ஸ்ட்ராங்கான பலமுள்ள கட்டவாய் பற்கள் சிங்கத்துக்கு இருக்கிறதாம். அது மட்டுமா, எண்ணாகமம் 23:24 இப்படி சொல்லுகிறது, சிங்கம் இரையை சாப்பிட்டு இரத்தத்தை குடித்து தீரும் வரை அடங்குவதில்லை. அதாவது கம்ப்ளீட்டா அதை சாப்பிடுற வரைக்கும் வெறியோடு சாப்பிடும். பாருங்க இதனுடைய பலத்தை. அடுத்ததாக 4வதாக ஏசாயா 38:13 இப்படி சொல்லுகிறது, சிங்கம் இரையை பிடிப்பது மட்டுமல்ல, அதனுடைய எலும்புகளை நொறுக்கி போடுகிறதாம். அவ்வளவு பலம் உள்ளது சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 1 பேதுரு 5:8, சிங்கம் எதையும் விழுங்கக்கூடியது. கர்ச்சிக்கிற சிங்கம் விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறதை போல சுற்றி தெரிகிறது. அது பாருங்க, ஏற்கனவே 2 வசனங்களை நான் வாசித்து விட்டேன். ஆக மொத்தம் 7 வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. சிங்கக்குட்டிகள் பொதுவாக பட்டினி இருப்பது இல்லை, அபூர்வமான ஒரு காரியம். ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? அப்படிப்பட்ட சிங்கம் பட்டினியா இருந்தாலும் குடும்பத்தை நன்றாக உபசரிக்கிற, நாளைக்காக சேர்த்து வைக்கிறதான, அடுத்த வாரத்துக்காக சேர்த்து வைக்கிறதான, எதிர்காலத்தை குறித்து ஏற்கனவே கணித்திருக்கிறதான அப்படிப்பட்ட சிங்கம் பட்டினியா இருந்தாலும் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஒரு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, உழைத்து 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 சேர்த்து வைக்கிற சேமிப்பு
எப்போ ஒரு நாள் வீணாகி போய் பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வராது. அதனாலதான் நாம் வேதத்துல ஏற்கனவே வாசித்தோம், நம்முடைய குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறார். நம்முடைய குறைகளை ஆண்டவராகிய தேவன் நிறைவாக்கி ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே நாமும் பெர்கமான்ஸோடு கூட தைரியமா பாட முடியும், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவருக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை. அது எவ்வளவு அற்புதமான பாடலும் கூட. ஹல்லேலூயா. ஆம், இப்படி ஆண்டவராகிய தேவன் ஒரு குறைவும் இல்லாமல் தம்முடைய ஜனங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மிருகத்திற்கு குறைவில்லாமல் நடத்த ஆண்டவருக்கு தெரியும் என்றால், அப்படியே சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை எப்படி ஆண்டவர் நடத்துவார் பாருங்க பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த லாக்டவுன் டைம்ல பல காரியங்கள் உங்களுக்கு குறைந்து போயிருக்கலாம். நாமே குறைவுகள் இருப்பதை போன்ற தோற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நான் சொல்லுகிறேன், ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக நடத்த என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். My God shall supply all your need according to the riches in glory. Hallelujah. அவருடைய மகிமைக்கு ஒத்த வண்ணம் ஆண்டவர் உங்களை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். சிங்கத்தினுடைய உதாரணத்தை நான் சொன்னேன். இன்னொரு உதாரணத்தை கூட சொல்ல ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள், ரொம்ப சுருக்கமாக அந்த உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது 40 வருடங்கள் 40 long years they were in the wilderness. வனாந்திரத்தில் அவர்கள் இருந்தார்கள். நமக்கு தெரியும், வனாந்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணி கிடைப்பது ரொம்ப அரிதான காரியம். ஆனால் அந்த 40 வருடங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தினார் தெரியுமா? ஆமென். சில வசனங்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறது. உபாகமம் 2:7 மற்றும் நெகேமியா 9வது அதிகாரம் 21வது வசனங்களை நீங்க வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியா 9:21. நெகேமியா சாப்டர் நம்பர் 9 verse number 21. 40 years you sustained them in the wilderness. They lacked nothing. Their clothes did not wearable and their feet did not swell. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. இந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை அடிகோடிட விரும்புகிறேன், அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு, ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்தினார். அதனாலதான் பவுல் சொன்னாரு, என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தினால என் குறைகள் எல்லாம் நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய தேவனும் கூட நம்முடைய குறைகளை நிறைவாய் மாற்றுகிறதான தேவன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள். ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். நாமும் அதே தேவனை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வேற ஏதோ ஒரு புது தேவனை ஆராதிக்கவில்லை. எந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் வனாந்திரத்தில் ஒரு குறைவில்லாமல் வழி நடத்தினாரோ, இந்த லாக்டவுன் டைம்ல, இந்த வேலை இல்லாத காலகட்டங்களில, இந்த பேண்டமிக் நாட்களில அந்த தேவன் தான் நம்மை நடத்தி வருகிறார். அப்படின்னா நான் கேரண்டியா உறுதியா சொல்ல முடியும், அவர் ஒரு குறைவில்லாமல் நிறைவாக என்னையும் உங்களையும் அவர் நடத்த போதுமானவராயிருக்கிறார். இப்ப பாருங்க, அவர் வனாந்திரத்தில் நடத்தினது மட்டுமா ஒரு குறைவில்லாமல் நடத்தினார்? பாருங்க, எகிப்திலிருந்து வனாந்திரம் வழியாக எங்க கொண்டு போகிறார்? ஒரு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். அந்த தேசத்துல கொண்டு சேர்த்த போது அந்த தேசத்தினுடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தது அதையும் நான் வாசித்து விட்டு அடுத்த பாகத்திற்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். உபாகமம் 8:9 இப்படி சொல்லுகிறது. Deuteronomy 8:9, a land in which you will eat bread without scarcity, in which you will lack nothing. பாருங்க, அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். வழியில் மட்டும் குறைவில்லாமல் நடத்தி உங்களை அம்போ என்று விட்டு போகிற தேவன் அல்ல, உங்களை கொண்டு சேர்க்கிற இடத்திலையும் குறைவில்லாத ஒரு இடத்துல ஆண்டவராகிய தேவன் உங்களை கொண்டு சேர்க்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் குறைவில்லாத ஒரு தேசத்துல அருமையாய் அவர்களை குடி அமர்த்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன். அதே தேவனை தான் நாம் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Even in the midst of pandemic, even in the midst of lockdown, our God is unchanging God. Hallelujah. The same God who led Israel people in the wilderness, he will enough to lead us. Hallelujah. அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். Hallelujah. அவர் more than enough. Hallelujah.
பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார். பவுலுடைய வார்த்தைகளை நாமும் சொல்லுவோமா? என் குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக மாற்றுவார், என்னுடைய துன்பங்களை எல்லாம் இன்பமாய் மாற்றுவார். சிங்கத்துக்கு அதை செய்தார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை செய்தார் என்றால், என்னை சிருஷ்டித்தவரும் என்னை உருவாக்கினவருமாயிருக்கிற என் தேவன் அதை எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் என் தேசத்துக்கும் செய்ய அவர் போதுமானவர் என்ற விசுவாசத்தோடும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். பாருங்க, நான் சொன்னேன், நம் தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறதான தேவன். சுருக்கமாக, ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வருகிறது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் தேவனால் குறைவுகள் வரும் என்றால் அவரை நிறைவாக்குவார். சில நேரங்களில் நம்முடைய குறைகளினால, நம்முடைய பாவங்களினால், நம்முடைய அறியாமையினால், நம்முடைய கீழ்ப்படியாமையினால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும் என்றால் அதை நான் தான் சரி செய்ய வேண்டும். ஆகவே எந்தெந்த காரியங்களில் ஒருவேளை நீங்கள் குறைவுபட்டுள்ளீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்கு இந்த வசனம் பிரயோஜனமாயிருக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருகிறது? 3 டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுத்து முடிக்க விரும்புகிறேன் மிகவும் சீக்கிரமாக. முதலாவதாக, கர்த்தரை சேவிக்க வேண்டிய விதத்தில் சேவிக்காதபடியினால் குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. Because of not serving the Lord properly, ஹல்லேலூயா, ஒழுங்காக தேவனை சேவிக்காதபடியினால நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருகிறது. வாசிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 47-48 வசனங்கள். Deuteronomy 28, 47 and 48. Because you did not serve the Lord your God with joy and gladness of heart, for the abundance of everything, therefore you shall serve your enemies, whom the Lord will send against you in hunger, in thirst, in nakedness, and in need of everything, and he will put a yoke of iron on your neck until he has destroyed you. தமிழ்ல வாசிக்கிறேன். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஏன் குறைவு வருகிறது? இங்கு சொல்லப்படுகிறது சகலமும் குறைவுபடும். ஏன்? the reason. what is the reason? எதனால குறைவு வருகிறது என்றால், சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும் போது, அப்படின்னா எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் போது, ஆரோக்கியம் இருந்த போது, லாக்டவுன் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்த போது, ஹல்லேலூயா, வேலைகள் நன்றாக இருந்த போது, பேண்டமிக் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிக்கவில்லை. ஆலயத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்த போதிலும் சில நேரங்களில் ஆலயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு திரளா இருந்த போதிலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் திருடி எடுத்து கொண்டிருப்பீர்கள். வேத வாசிக்க வேண்டிய, ஜெபிக்க வேண்டிய, சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் உங்களுடைய குடும்ப காரியங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆகவே கர்த்தரை சரியான முறையில் ஆராதிக்காதபடியினால், சேவிக்காதபடியினால், ஆராதனைனா பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யாதபடியினால் சில நேரங்களில் குறைவுகள் வருகிறது. இது நான் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் இங்க எழுதி வச்சிருக்கிறார் உபாகமத்தில். அதனாலதான் ரெஃபரன்ஸோட தமிழும் இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு புரியும்படி நான் வாசித்தேன். ஆக பாருங்க, கர்த்தரை முழுமையாக மனப்பூர்வமாய் முழு மனதாய் சேவிக்கவில்லை என்றால், மறுபடியும் நான் சொல்றேன், சண்டே ஆலயத்தில் வந்து கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது மட்டுமல்ல, சர்விங் காட், சேவிப்பது என்பது அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்யாமற் போனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரலாம். ஏனென்றால் வேதம் இதற்கு மிகவும் ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே சில நேரங்களில் குறைவுகள் வருவதற்கு காரணம் நாம் தான். விசுவாசிகளாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாமே அதற்கு காரணமாக இருக்கிறோம். ஒருவேளை தேவனுக்கு விரோதமான ஏதாவது செயல்கள், ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்காமல் ஏதாவது ஏனோ தானோ என்று இருப்பீர்கள் என்றால் அந்த அனுபவத்தை மாற்றிவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் குறைகள் நிறைவாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருந்துட்டு ஆண்டவரே எனக்கு தாரம்னா எப்படி அவர் தர முடியும்? நான் எப்பொழுதுமே சர்ச்சில் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும், ஆராதனையில் 2 பகுதிகள் இருக்கு. முதல் பகுதி என்பது பிரைஸ் அண்ட் வர்ஷிப், துதி ஆராதனை, அது நாம் ஆண்டவருக்கு கொடுப்பது, வாட் வி கிவ் டு காட். இரண்டாவது பகுதி தேவ செய்தி,
அது வாட் வி ரிசீவ் ஃப்ரம் காட், நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. அநேகர் முதல் பகுதியில் வருவதில்லை. இரண்டாவது பகுதி தொடங்கும் போது வந்து ஆண்டவரே என்னோடு பேசும், எனக்கு தேவையானவர்களை தாரும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வஞ்சகர்களுக்கு ஆண்டவர் எதையும் கொடுப்பதில்லை. காரணம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது பணம் மட்டுமல்ல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய துதி ஸ்தோத்திரங்களை நீங்கள் முதலில் கொடுத்து விட்டு, சரியான நேரத்தில் வந்து கொடுத்து விட்டு, அப்புறம் தேவ செய்தி நேரத்தில் ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆக ஆராதனையில் எதை இழந்து போயிருக்கிறீர்கள்? எப்படி சரியான விதத்தில் கர்த்தரை சேவிக்கவில்லை? அதான் இந்த ரீசன். சரியான விதத்தில் கர்த்தரை சேவிக்கல அப்படின்னா, சரியான விதத்தில் கர்த்தரை சேவிக்காதபடிக்கு எது நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது என்பதை கண்டு உணர்ந்து சரியான விதத்தில் ஆண்டவரை சேவிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய குறைகளை நிறைவாக மாற்றுவார். ஆமென். அதனாலதான் நீதிமொழிகள் 3:6 எப்படி சொல்லுகிறது? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். வழிகளில் எல்லாம் ஏதாவது திருத்த வேண்டிய காரியங்கள், சீர்திருத்த வேண்டிய காரியங்கள் இருந்தால் அந்த சீர்திருத்தி தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதி ஆராதனை, தேவனை சேவிக்க வேண்டிய விதத்தில் சேவிக்க வருகிறேன் என்று சொல்லி வாருங்க. நிச்சயமாய் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். காரணம், என் தேவன் அண்ட சராசரங்களை படைத்த தேவன், குறைவுகளை நிறைவாக மாற்றுவேன் என்று சொன்ன தேவன், சிங்கங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அப்படியாக நடத்தினதான தேவன், இன்றைக்கு உங்களையும் என்னையும் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடையதான எல்லா நல்ல நிறைவான ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து தங்குவதாக. இரண்டாவதாக, ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைகள் வருகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்காததால் குறைவுகள் வரும். பிகாஸ் ஆஃப் நாட் கிவிங் டு த லார்ட் ப்ராப்பர்லி. ஹல்லேலூயா. கொடுக்காதபடியினால் அல்ல, கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்காதபடியினால். முதல்ல சேவிக்காதபடியினால் அல்ல, சேவிக்க வேண்டிய விதத்தில் சேவிக்காதபடியினால். இதற்கு ஆதாரமாக நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 8 to 16 வரைக்கும் உள்ள வசனங்களில் வாசிக்கும் போது, ஒரு பஞ்ச காலமும், பஞ்ச காலத்தில் சாரிபாத் விதவை எப்படி செயல்பட்டார்கள் என்பதையும், ஆண்டவர் அவர்களை எப்படி நடத்தினார் என்பதையும் நம்மால் வாசிக்க முடியும். இந்த ஸ்டோரி நமக்கு தெரிந்த ஸ்டோரி, சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14வது வசனம், verse number 14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலியா இந்த விதவைக்கு சொல்லுகிறார்கள். ஆக என்ன சொல்லுகிறார்? அதனோட வார்த்தை குறைந்து போவதில்லை. அப்பம், அதாவது இன்னும் சொல்லணும்னா மாவும் எண்ணெயும் குறைந்து போவதில்லை என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு தேவையான நன்மைகள் குறைந்து போவதில்லை. இந்த பஞ்ச காலத்தில், இந்த பேண்டமிக் நாட்களில், இந்த லாக்டவுன் நாட்களில் உங்களுக்கு தேவையான நன்மைகள் குறைந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த விதவையை குறித்து நம்ம எத்தனையோ செய்திகளை கேட்டிருப்போம். நானும் எதுவும் புதுசா சொல்ல போறதில்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அன்றைக்கு 2 விறகு பொறுக்கி சாக போனவள் தான் இந்த விதவை. ஏனென்றால் அந்த வசனம் நன்றாக சொல்லுகிறது. அவள் எலியாவோடு சொல்லுகிறாய், நானும் என் மகனும் இதை சாப்பிட்டு சாக போகிறோம். அப்படின்னா மரணம் மட்டுமே அவளுடைய கண்ணுக்கு முன்பதாக இருந்தது. இன்றைக்கு இரவோடு எங்களுடைய வாழ்க்கை காலி. இன்னைக்கு இரவோடு நாங்கள் பட்டினி இருக்க போறோம். இனி ஒருவேளை பட்டினி கிடந்தால் ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் கூட இருக்கலாம். பட்டினியோடு சாப்பிடாம தண்ணி குடிக்காம மறிக்க போகிறோம் என்று மரணம் மட்டுமே அவளுடைய கண்களுக்கு முன்பதாக வந்து நின்றது. அப்பொழுதுதான் 17-15 நாம வாசிக்கிறோம், அவள் எலியாவின் சொற்படி செய்தாள். எலியாவின் சொற்படி செய்தாள். சாகிற நேரத்திலும் கூட, ஒண்ணுமில்லாத நேரத்திலும் கூட ஊழியக்காரருடைய சொற்படி அவள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் கேட்பாங்க, நாங்க வந்து என்ன பண்ணலாம். ஊழியர்களும் தேவ ஊழியர்களும் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க. ஆனா செய்ய மாட்டாங்க. அப்படி பண்ணா இப்படி நடக்குமோ? நான் கொடுக்கறத பத்தி மட்டும் பேசல. ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு வேலை குறித்ததா இருக்கட்டும், குடும்பத்தை குறித்ததா இருக்கட்டும், பல ஆலோசனைகளை கேட்பாங்க. அதுல பாதியை கூட சரிவர செய்வதில்லை. அதை அப்படியாக தேவனுடைய ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டு செய்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஆனால் இவள் சாக போகிற நேரத்தில் கூட, இந்த விதவை பற்றி பாருங்க, இவ ஒரு விதவை.
யாரும் அவளுக்கு உதவுவதற்கு இல்லை. கணவர் கிடையாது, சொந்த பந்தங்க கிடையாது. விதவைன்னு சொன்னாலே எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பையன் இருக்கிறான், அவன் பெரிய பையனா சின்ன பையனா தெரியாது. ஒருவேளை சின்ன பையனா இருந்திருப்பான், பெரிய பையனா வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க இல்லையா. ஆமீன். விதவையும் ஒரு மகனும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சேவிங்ஸும் கிடையாது. ஆமீன். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும், இல்லாத சூழ்நிலையிலும் கூட, மரிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்கிறாள். எலியா சொன்னது போல என்ன செய்கிறார்? ஒரு அடையை எடுத்து எலியாவுக்கு கொடுக்கிறார். அதாவது சாப்பாட்டுல கொஞ்சம் அவருக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கிறார். அவ்வளவுதான். அல்லேலூயா. அவளுக்கு இருந்த ஆசையை வித்து கொடு அப்படின்னு எல்லாம் கேட்கல. உனக்கு இருக்கிற உணவு பதார்த்தங்களில் கொஞ்சம் நீ சாப்பிட்றதுல பாதி அவருக்கு கொடு, பாதி நீ சாப்பிட்டு. இருக்கிறதே கொஞ்சம் தான். ஆனாலும் இந்த விதவை கீழ்ப்படிந்து கொடுத்தாள். பாருங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. அது ரொம்ப முக்கியம். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுத்தாள். ஆகவே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, 17:6 வாசிக்கிறோம், மாவும் எண்ணெயும் குறைந்தே போகல. எடுக்க எடுக்க சுரக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு கலசம் அவளுடைய வாழ்க்கையில வந்தது. அல்லேலூயா. பழைய கட்டு கதைகளில், மித்தாலஜியில எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஒரு வேதாளம் இல்லைன்னா பூதம் வரும். எடுக்க எடுக்க என்ன செய்யும்? வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கு நடந்தது கட்டுக்கதை அல்ல. உண்மையிலேயே அவளுடைய நான் நினைக்கிறேன், முந்தின நேரத்தில் அவ கையை போட்டு அப்படி எடுத்து துடைத்து வாரி எடுத்திருப்பாள். லாஸ்ட் மாவு அப்படின்னு நினைச்சிருப்பா. இப்ப எடுக்கிற வந்துட்டே இருக்கும். அமுத சுரப்பி மாதிரி வந்துட்டே இருக்கு. என்ன குறைந்து போகவே இல்லை. ஒரு மிரக்கிள் அங்கு நடந்தது. அவருடைய பானையே ஒரு மிரக்கிள் பானையாக மாறினது. அவருடைய மாவும் எண்ணெயும் ஒரு மிரக்கிள் மாவாக, மிரக்கிள் எண்ணெயாக மாறினது. பாருங்க, 3 வருஷம் வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஏன்னா அந்த வசனங்கள் சொல்லுகிறது 3 வருஷம் பஞ்ச காலம் இருந்தது. அடுத்த அதிகாரம் முதல் வசனத்துல 3 வருஷம் முடிச்ச பிறகுதான் எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க எல்லாம் போறாரு. அந்த விஷயம் ஆக 3 வருஷத்துக்கு மேலாக ஒரே பானையிலிருந்து எடுத்து சாப்பிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆக கொடுக்க வேண்டிய விதத்தில் நாம் தேவனுக்கு கொடுப்போம் என்றால் நமக்கு எந்த குறைவுகளும் வராது. அல்லேலூயா. இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் பொய் சொல்லாது. ஆக இந்த லாக்டவுன் டைமில் நாம் கொடுக்க வேண்டிய விதத்தில், சேவிக்க வேண்டிய விதத்தில் கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இல்லாமல் நிறைவாய் ஆண்டவராகி தேவன் வழி நடத்துவார். விதவைக்கு ஒருவேளை பல எக்ஸ்கியூசஸ் சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே, லாக்டவுன், பஞ்சம், வெளியே வேலை இல்லை, நாளை 2 கடையெல்லாம் திறக்காது, எனக்கே உணவு இல்லை, இந்த சூழ்நிலை நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவர் எப்பொழுதுமே இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்க தான் விரும்புகிறார். நாளைய பற்றி நீ நினைக்காத. நாளைக்கு இந்த மாவு மறுபடியும் பெருகி வருவதற்கு ஆமென் என்னால் அற்புதம் செய்ய முடியும். உன் பானை முழுவதும் மாவாக நிரப்ப என்னால் முடியும். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதை நான் பார்த்துக் கொள்வேன். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது நீ செய் என்று கர்த்தர் சொன்னார். அவள் செய்தால் அவளுக்கு குறைவில்லை, நிறைவாக மாறினது. ஆமென் சொல்லலாமே. இதே போல நாமும் கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுப்போம் என்றால் குறைவுகள் இல்லை. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், கொடுக்கலன்னா பரலோகம் போக முடியாதா? அப்படி நான் சொல்லவே வரவில்லை. ஆமென். ஆனா கொடுக்கலன்னா பொருளாதார இழப்புகள் நிச்சயமாக வரும். அல்லேலூயா. கொடுக்கலன்னாலும் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நீங்கள் பரலோகம் போவீர்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவ்வுலகத்தில் பொருளாதார நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார நன்மைகள் நிறைவாக உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக 3ஆவதாக ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வருகிறது? ஒரே ஒரு காரியத்தை தியானித்து ஜெபித்து ஆமென் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதால் குறைவுகள் வருகிறது. Because of turning away from the Lord. ஹல்லேலூயா. தேவனை விட்டு பின்வாங்கி போவதினால். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனாலும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். Luke chapter 15 verse number 14. But when he had spent all, there arose a severe famine in that land, and he began to be in want. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. பாருங்க, குறைவுபட தொடங்கி.
இந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். ஒரு தகவல் 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன் வந்தா, ஆண்டவரே என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சண்டை போட்டு வாங்கி அவன் போனான், உதரித்தனமாக செலவு பண்ணனான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த தேசத்துல ஒரு நாள் பஞ்சம் வந்தது. அந்த தேசத்துல ஒரு நாள் லாக்டவுன் வந்தது. அந்த தேசத்துல ஒரு நாள் ஆமென் செயல்பட முடியாத சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். ஏன் இவன் குறைவுபட தொடங்கினான்? அப்பா வீட்டை விட்டு தூரம் வந்துட்டான். அதாவது கர்த்தரை விட்டு அவன் தூரம் வந்துட்டான். அப்பா வீட்டில் இருந்திருந்தா இப்பொழுதும் நிறைவான உணவு இருக்கிறது, நிறைவான ஆசீர்வாதங்கள், நிறைவான நன்மைகள் அங்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் எவ்வளவுதான் ஆஸ்திகளை குவித்து வைத்திருந்தாலும் கர்த்தருடைய வீடு இல்லை என்று சொன்னால், அப்பா வீடு உங்களுக்கு அடைக்கலமா இல்லை என்றால், கர்த்தருடைய வீடுனா சபை உங்களுக்கு அடைக்கலமா இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில குறைவு வரும். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் ரிச்னஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நான் உலக பிரகாரமான ரிச் மேனை பத்தி பேசல, கர்த்தருடைய பிள்ளைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்திலிருந்து தூரமாய் வாழ்வீர்கள் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தே வரும். இந்த மனிதன் பாருங்க, அப்பா வீட்டை விட்டு வெகு தொலைவில் போனான். அவன் குறைவுகளை அனுபவித்தான். எவ்வளவு லக்ஸூரியஸா வாழ்ந்தவன், ஆடம்பரமாக செல்வ சீமானாக வாழ்ந்தவன், இப்பொழுது ஒரு வேளை உணவுக்காக அவன் பரிதாபப்படுகிறான். அந்த அதிகாரத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம், அவன் பன்றியின் உணவை தின்ன ஆசையா இருந்தான். அதை கூட ஒருத்தன் கொடுக்கல. பன்றியின் உணவை தின்றான் என்றல்ல, அதை தின்ன ஆசையாக இருந்தான். அதற்காக அவனுடைய இருதயம் வாஞ்சித்தது. அப்படின்னா அவனுடைய பசி கொட்டுமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டஸ்ட்பின்ல இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் இலையிரண்டு எடுத்து டஸ்ட்பின்ல குப்பை தொட்டியில் எடுத்து சாப்பிட்றத நான் நம்முடைய பெங்களூர் பட்டணத்தில் பார்த்துருக்கிறேன். அநேகர் அவனுடைய பசி கொட்டுமை எவ்வளவு இருக்கும், இருந்தா அப்படி சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்க, நான் சொல்ல வந்த விஷயம், இவன் பன்றியின் தவிடை தின்னுவதற்கு, பன்றியின் ஆகாரத்தை தின்னுவதற்கு ஆசையாக இருந்தான். அவ்வளவு குறைவு அவனுடைய வாழ்க்கையில வந்தது. சாகக்கூடியதான குறைவு அவனுடைய வாழ்க்கையில வந்தது. ஆகவே தான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரை விட்டு தூரம் போகாதே, அப்பா வீடை விட்டு தூரம் போகாதீங்க, சபையை விட்டு தூரம் போகாதீங்க. திருச்சபையை விட்டு நீங்கள் தூரம் போவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் மேல் குறைவுகள் வந்து வாழ்க்கையை அலங்கோலமாக மாறிவிடும். ஆகவே அப்பா வீடாகிய திருச்சபைக்கு ஓடி வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இவன் இந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். ஒரு நாளில் புத்தி தெளிந்து அவன் எழுந்து அப்பா வீட்டிற்கு அவன் திரும்பி வந்தான். அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்த போது எவ்வளவு ஆசீர்வாதங்கள். அதனாலதான் வேதமும் சொல்லுகிறது, சங்கீதம் 36:8 இப்படி சொல்லுகிறது, உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவோம். ஆலயத்தில் வந்தால் திருப்தியாய் ஆண்டவன் நடத்துவார். இவனுடைய வாழ்க்கையில என்ன வந்தது? அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்த போது தகப்பன் ஓடி வந்து ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்து இவரை வரவேற்றான். எவ்வளவு அன்பு பாருங்க. அப்பா வீட்டில் ஆலயத்தில் வந்தா போதும் அன்பு உங்களுடைய வாழ்க்கையில தானாகவே வரும். இரண்டாவதாக 21வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆலயத்தில் வந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னிப்பார். மூணாவதாக 21வது வசனம், குமாரன் என்று சொல்லுகிற உரிமை கிடைத்தது. பாருங்க, குமாரன் என்று சொல்லுகிற உரிமை அவன் இழந்து போயிருந்தான். இப்பொழுது மறுபடியும் he received the sonship. குமாரன் என்று சொல்லுகிற உரிமையை அவன் பெற்றுக்கொண்டான். ஒன்று, அப்பாவின் அன்பு மழை, வாழ்த்து மழை பொழிந்தது. இரண்டாவது, பாவ மன்னிப்பு கிடைத்தது. மூணாவது, குமாரன் என்று சொல்லுகிற அங்கீகாரம் கிடைத்தது. நான்காவது 22வது வசனம் சொல்லுகிறது, உயர்ந்த வஸ்திரங்கள் கிடைத்தது. வஸ்திரம் இல்லாம பிச்சைக்காரனை போல இருந்திருப்பான். உயர்ந்த ஆடைகள் அவனுக்கு கிடைத்தது. எங்க வச்சு? எல்லா அப்பா வீட்டுல தான். அப்பா வீடு இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை, ஆலயம் இல்லைன்னா ஆசீர்வாதங்கள் இல்லை, தேவ சமூகம் இல்லைன்னா ஆசீர்வாதங்கள் இல்லை. அதே 22வது வசனம் 5வதாக சொல்லுகிறது, மோதிரம் அணிவிக்கப்பட்டது. அதிகாரத்தை காட்டுகிறது. மறுபடியும் 22வது வசனம், பாதரட்சை செப்பல் அவனுக்கு அணிவிக்கப்பட்டது. கடைசியாக 7வதாக 23வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கொழுத்த கன்று அடித்து விருந்து செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் விருப்பமான ஒரு ஆகாரம், கொழுத்த மாட்டு இறைச்சி அங்கு பரிமாறப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்பா வீட்டுல வந்தால் எல்லாமே உண்டு. ஆகவே தான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரை விட்டு யாராவது பின்வாங்கி போயிருந்தால், சபையை விட்டு யாராவது பின்வாங்கி போயிருந்தால் திரும்பி வாருங்க. திரும்பி வரலன்னா குறைவுகள் வரும், திரும்பி வரலன்னா சாபங்கள் வரும், இழப்புகள், நஷ்டங்கள், மரணங்கள் கடந்து வரும். ஆகவே திரும்பி வாருங்க. எப்பொழுது என் அப்பா வீட்டிற்கு செல்லுவேன் என்ற ஏக்கத்தோடு இருங்க. அப்பா வீட்டில் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. God blesses through his church. தேவன் சபையின் மூலமாக தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சபை இல்லாமல் எந்த ஆசீர்வாதமுமே இல்லை.
பாருங்க, இவன் திரும்பி வந்தான், எல்லா குறைவுகளிலிருந்து நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செல்வ செழிப்பையும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசித்த வசனத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி, தன்னுடைய மகிமையின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுகிறதான தேவன். சிச்சுவேஷன்ஸை நீங்க பார்க்காதீங்க, பேண்டமிக்கை பத்தி பார்க்காதீங்க, லாக்டவுனை பார்க்க வேண்டிய தேவையில்லை, வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கு பார்க்காதீங்க. கர்த்தரை நம்பி ஓடி வாருங்கள். கர்த்தரை சேவிக்க வேண்டிய விதத்தில் சேவியுங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுங்கள். கர்த்தரோடு கூட இருக்க வேண்டிய விதத்தில் இருங்கள். கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு கொடுக்கலனாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். என் தேவன் எப்படியும் போஷிப்பிக்க போதுமானவர். விதவையின் மூலமும் போஷிப்பார், ஆமென். காக்கா மூலம் போஷிப்பார், ஆமென். யாரோ ஒரு உபதியா மூலமும் கர்த்தர் போஷிப்பார். கர்த்தர் கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. I hope, ஹல்லேலூயா, this message blessed you. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி ஆண்டவரோடு சொல்லுங்க. ஆண்டவரே, சில நேரங்களில் சில குறைவுகள் என் மூலமாக வருகிறது. ஆண்டவரே, நான் உம்மை சேவிக்க வேண்டிய விதத்தில் சேவிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நான் சீர்பட்டு திரும்பி வர வேண்டும். கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட குறைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நான் திரும்பி வர வேண்டும். அப்பா வீட்டில் இருக்க வேண்டிய விதத்தில் நான் இருக்கவில்லை. ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுவோம். அப்படி செய்யும் போது நம்முடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். சிங்கம் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதை போல, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்ததை போல, ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய தேசத்தையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அப்படியாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்து உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும் விடுதலைகளையும் பெற்று அனுபவிக்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுடைய குறைவுகள் நிறைவாக மாறட்டும். எடுக்க குறையாத ஒரு நிறைவின் அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளில் இந்த நாட்களில் விசேஷமாக அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். பலவீனமாக இருக்கிறவர்களையும் குறைவில் இருக்கிறவர்களையும் ஆண்டவராகிய தேவன் தேற்றி வழிநடத்துவீராக. உம்முடைய சகல பரிபூர்ணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Have a nice day.